அஸ்வினும் அவன் ஃப்ரெண்டு ராகுலும் அவங்களோட காலேஜ் லீவுக்கு ராமாபுரத்தில் இருக்கிற அவங்களோட தாத்தா வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீட்டை சுற்றியும் ஃபுல்லாக வயல்வெளியும், அந்த ஊருக்கு நடுவில் ஒரே ஒரு பழமையான கோவிலும் இருக்கிற அளவுக்கு ஒரு அமைதியான கிராமம். ஆனால் அந்த வீட்டில் இருந்து காலேஜுக்கு போகிற அந்த பாதை கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கு. அந்த பாதையோட எண்டில் 100 வயசான ஒரு பலாமரமும் இருந்திருக்கு. அவங்களோட தாத்தா அவங்க கிட்ட என்ன ஆனாலும் சரி 6 மணிக்கு மேலே அந்த பலாமரத்துக்கிட்ட போகாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த மரத்துக்கு ஒரு சாபம் இருக்குது. ஆனால் அந்த பசங்க 2 பேரும் அதை பெருசாக எடுத்துக்காம மூட நம்பிக்கைன்னு நினச்சிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. முத நாள் நைட்டு 2 பேரும் கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கும்போது ராகுல் அஸ்வின் கிட்ட, என்னடா உங்கள் கிராமத்தில் எல்லாருமே சீக்கிரமாகவே தூங்கிடுறாங்க, 8 மணிக்கு ஊரே அடங்கிருச்சு, அது மட்டும் இல்லாமல் அந்த பலாமரமும் பார்க்க ரொம்ப பயமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறான். இதை பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே கரண்ட்டும் கட் ஆயிடுது. அப்போது அந்த தாத்தா அந்த மரத்தை பற்றி அவங்க கிட்ட சொல்கிறாரு. அந்த மரத்தில் பல வருஷத்துக்கு முன்னாடி தனக்கு நியாயம் கிடைக்காத ஒரு பொண்ணு தற்கொலை செஞ்சுக்கிட்டா. அவளுக்கு அடையாளமே அவளோட நீளமான முடி அப்படின்னு சொல்கிறாரு. அவளோட சாபம் என்னன்னா, இருள் அந்த மரத்து மேலே விழுந்ததுக்கப்புறம் யாராவது அந்த மரத்து பக்கத்தில் வந்தா அவங்களுக்கு அவ தெரியவா. ஆனால் அவங்க கிட்ட அவ எதுவும் பேச மாட்டா. அதுக்கு பதிலாக அவங்களுடைய கூந்தலை முழுசாக எடுத்துக்கிடுவான்னு சொல்லியிருக்காரு. 2 பேருமே இந்த கதையை கேட்டுட்டு ஹாலில் வந்து படுத்திருக்காங்க. அப்போது ராகுல் தண்ணி குடிக்கிறதுக்காக கிச்சனுக்கு போகிறான். அஸ்வினும் தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். அப்போது வெளியிலேருந்து ஒரு வித்தியாசமான அழுகிற குரல் ஒன்று கேட்குது. ராகுல் கிச்சனில் இருந்துக்கிட்டு யார் அது அப்படின்னு கேட்குறான். அவன் கேட்டதுமே அந்த அழுகிற குரலும் நின்றுது. அப்புறம் ராகுல் இருக்கிற கிச்சனை நோக்கி யாரோ நடந்து வர்ற மாதிரியான சத்தமும் கேட்குது. அவங்களோட நிழல் அந்த ஜன்னலில் விழுகுது. அதை அஸ்வின் பார்க்குறான். அது ஒரு பொண்ணோட நிழல்னு அவனுக்கு தெரியுது. அஸ்வினும் அங்கேருந்து எந்திரிச்சு தாத்தா ரூமுக்கு ஓடுறான். பின்னாடி ராகுலோட குரலும் கேட்குது. ஆனால் அஸ்வின் இதை எதையுமே கண்டுக்காம நேராக தாத்தாவோட ரூமுக்குள்ளே போயிடுறான். அஸ்வினும் அவனோட தாத்தாவும் வெளியில் வந்து பார்க்குறாங்க. அங்கே ராகுல் இல்லை. அதுக்கு பதிலாக அவனை யாரோ இழுத்துட்டு போகிற மாதிரியான ஒரு தடம் மட்டும் இருந்திருக்கு. அவங்க 2 பேரும் அந்த தடத்தை பின்தொடர்ந்து போய் பார்க்குறாங்க. வெளியில் ஒரு பலாமரத்துக்கு கீழே ராகுல் நிற்கிறான். ஆனால் ராகுல் கூட பொண்ணு மாதிரியான ஒரு உருவமும் நிற்கிது.